3 சகோதரிகளின் பேராசை கொண்ட அண்ணி. கரிஷ்மா, ரேஷ்மா மற்றும் மனிஷா 3 சகோதரிகள். அவர்களுக்கு ஒரு சகோதரனும் இருக்கிறார், மயங்க். மயங்க் தனது சகோதரிகளை மிகவும் நேசிக்கிறார். ஆனால் மயங்கின் மனைவி சவிதா இந்த விஷயத்தில் மயங்கிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவர். அவள் தனது மாமியார்களுக்கு எவ்வளவு தீங்கு செய்ய முடிகிறதோ அவ்வளவு தீங்கு செய்து கொண்டே இருப்பாள் மற்றும் தனது மாமியார்களுக்கு கட்டளையும் விடுவாள். கரிஷ்மா, கரிஷ்மா, நீ இன்னும் காலை உணவு தயாரிக்கவில்லை. உன் அண்ணனுக்கு ஆபீஸ்க்கு போக தாமதமாகிறது. ஆமாம் அண்ணி, இப்போதே தயாரிக்கிறேன். கரிஷ்மா, இந்த சோம்பலை விட்டுவிடு. நாளை பிற வீடு செல்ல வேண்டியிருக்கிறது. அங்க நீ இப்படி செய்கிற அப்படின்னால் மக்கள் என்ன சொல்வார்கள் அப்படின்னால், அம்மா மற்றும் அண்ணி எதுவும் கற்றுக் கொடுக்கலைன்னு சொல்வார்கள். உன் 2 சகோதரிகளும் எங்கே? ரேஷ்மா மார்க்கெட்டுக்கு போயிருக்கிறாள். மனிஷா தூங்கிக் கொண்டிருக்கிறாள். என்ன, காலை 8 மணி ஆகிவிட்டது, இன்னும் இந்த மகாராணி தூங்கிக் கொண்டிருக்கிறாள். இதை சொல்லிக்கொண்டே சவிதா தன் மாமியார் துர்கா தேவியிடம் செல்கிறாள். மாமி, உங்கள் மகள்களின் பழக்கங்களை பாருங்கள். என்ன ஆயிற்று மருமகள்? காலை காலை என் மகள்கள் என்ன செய்தார்கள்? ஒருத்தி இப்போதுதான் எழுந்து சமையலறைக்கு போனாள். இன்னொரு பெண் காலை காலை வெளியே போய்விட்டாள். 3வது இன்னும் தூங்கிக் கொண்டிருக்கிறாள். நான் இந்த 3வரையும் என்ன செய்வது? நான் மிகவும் கவலையாக இருக்கிறேன். போய் அவளை எழுப்பி வா, ரேஷமாவிடம் நான் பேசுகிறேன். சவிதா நேராக மனிஷாவின் அறைக்கு சென்று அவளிடம் சொல்கிறாள். இளவரசி, சீக்கிரம் எழு, சூரியன் உன் தலையில் வந்துவிட்டது. அக்கா, இன்னும் கொஞ்சம் நேரம் தூங்க விடு. நான் இரவில் தாமதமாக தூங்கினேன். அது என்னன்னா, யூனிட் டெஸ்ட் நடக்குது. நல்லபடி எழுந்துக்கோங்கறையா இல்லையா? அல்லது உன்மேல் ஒரு முழு பக்கெட் தண்ணீர் ஊற்றட்டுமா? இல்லை இல்லை அக்கா, படுக்கையில் நனைக்க வேண்டாம், நான் எழுகிறேன். மனிஷா விரைவாக எழுந்து குளியலறைக்கு போகிறாள். அனைவரும் அமைதியாக உட்கார்ந்து காலை உணவு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அப்பொழுது ரேஷமா சந்தையில் இருந்து கைப்பிடியில் பொருட்களுடன் வருகிறாள். ரேஷமாவை பார்த்தவுடன் சவிதா அவள் மீது கோபமாக பேசுகிறாள். இதோ வந்துவிட்டாள் மகாராணி. என்ன மாதிரியான பொருள் வாங்க வேண்டும் என்று காலையில் கண் திறந்தவுடன் சந்தைக்கு ஓடிவிட்டாய்? அக்கா, நேற்று நீங்கள்தானே கத்தினீர்கள், வீட்டுக்கு பொருட்கள் எல்லாம் எனக்குத்தான் வாங்கி வர வேண்டும் என்று. வீட்டில யாருக்கும் எந்த வேலையிலும் கவலை இல்லை. இப்போது நான் சந்தைக்கு போய் பொருட்கள் வாங்கி வந்தேன் என்றால் அதற்கும் உங்களுக்கு தொந்தரவு ஆகிறதா? பாருங்கள் அம்மா, உங்கள் மகளின் மொழி கத்தரிக்கோளுக்கு மேல் கூர்மையாக இருக்கிறது. மயங்க், நீங்களும் உங்கள் செல்ல பெண்ணுக்கு எதுவும் சொல்ல மாட்டீர்கள். ரேஷமா, நீ உன் அக்காவிடம் இப்படி பேசக்கூடாது. போ, மன்னிப்பு கேள். அண்ணா, நான் ஏன் மன்னிப்பு கேட்க வேண்டும்? நீங்கள் அக்காவிடம் சொல்லுங்கள், எங்களை குறைவாக கட்டளையிடச் சொல்லுங்கள். நாங்கள் இந்த வீட்டின் மகள்கள், உங்கள் மனைவியின் நந்தாக இருக்கிறோம், வேலைக்காரிகள் அல்ல.